பரமு 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 பரமு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் இதுக்கு முகம் ஒரு மாதிரி இருக்கு? அப்பா அண்ணி இல்ல அந்த கரடி மண்டிய மூர்த்தி ஏதாவது சொன்னானா? அப்ப ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லங்க, காலையில பெரியப்பா பேசினதை நினைச்சேன். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. கிழிஞ்சது போ. இந்த வீட்டு சோகம் போதாதுன்னு இப்போ அந்த வீட்டு சோகம் வேறியா? இத பார் பரமு, இதையெல்லாம் நினைச்சா கால முழுக்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்கு இல்லங்க, பெரியப்பா சொன்னது எனக்கு நியாயமா பட்டுச்சு. அப்படின்னு அடைய நடந்துச்சு. அவர் என்ன நியாயமா பண்ணாரு? இல்லங்க, நாம பாட்டுக்கு நம்ம சோழி உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா உறவுகள்லாம் விட்டு போயிருன்னு சொன்னாரு. பாருங்க, காமோக்கா இங்க வந்து வாக்கப்பட்டு இப்ப புள்ளத்தாச்சியா நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணுங்க. சரியா சொன்ன பரமு. அத்தை கிட்ட வேணா உட்கார்ந்து நிதானமா பேசி பார்க்கலாமா? என்ன பரமு, அது மட்டும் தான் உங்க வீட்டுல பிரச்சனையா? இன்னும் எத்தனை இருக்கு உங்க வீட்டுல? மலரக்கா வீட்டுல ஒரு பஞ்சாயத்து, அது அவங்க அப்பா கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் அந்த பெரிய சகல செல்வரங்கம் அவர்கிட்டயும் பேசணும். அவர் அக்கா மாமா கிட்டயும் பேசணும். அதுக்கப்புறம் அந்த மகா பாவம் வாழ்க்கையில எம்பிடு தோயிரும், அதையும் உட்கார வச்சு பேசணும். அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு சோசியன் அவன் ஏதோ பிரச்சனை பண்றானா, அவங்கிட்ட நிதானமாவோ இல்ல கோபமாவும் பேசணும். அதுக்கு பிறகு அதான் அந்த பக்கத்து வீட்டு கருப்பி, அவளுக்கு சோப்பா இல்லையேன்னு அவ வீட்டுல பிரச்சனையா, அங்கேயே உட்காந்துக்கிட்டோ இல்ல நின்னுகிட்டோ பேசணும். அதுக்கடுத்து உங்க அண்ணன் கோபி கடையில தைக்க துணி குறையுதான், அதை பத்தியும் பேசணும். அதுக்கு மேல காஜா பாவம் அந்த பையன், அவன் விஷயமாவும் பேசணும். சரி, நீ கிளம்பு, முட்டை கட்டு. அப்படியே கடுசத்தை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு கேட்டு நாமளா தீர்த்து வைப்போம். என்ன ரெடியா? கிளம்பு. யார் இவ? புருஷன் ஆசையா பரமுன்னு வந்தா ஊர் கவலை உலக கவலைன்னு. முதல்ல கூட இருக்கிறவன் கவலை பத்தி யோசி. என்ன இப்படி பேசுறீங்க? என்ன இப்படி பேசுறீங்கன்னா அதாண்டி, இங்க நடக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கவே இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. இதுல இன்னும் 7-8 வீட்டு பிரச்சனை தீர்க்கணுமா? இது பார் பரமு, இந்த உறவு உப்புத்தோம்லாம் அப்பா அம்மா காலத்தோடு போச்சு. அதுக்கு பிறகு நாம எல்லாம் வேறதான், தனித்தனி போய் வாழ போறோம். இதுல எதுக்கு உறவு? தெரியாம தான் கேக்குறேன். காலம் முழுக்க நம்ம எப்படியா இருக்க போறோம்? ஒண்ணு, இந்த பிரச்சனை யாருக்கு முக்கியம்? அவங்க பிரச்சனைய அவங்களே தீர்த்துப்பாங்க. நாம தலை கொடுத்து எதுக்கு பிரச்சனையில மாட்டணும்? சொல்ல பரமு. அடுத்தவங்க கவலையை பார்த்தா நாம சந்தோஷமா வாழ முடியாது. நாம யார பிரச்சனைக்கு போக வேண்டாம், அவங்களும் நம்ம பிரச்சனைக்கு வர வேண்டாம். இங்க பாரு பரமு, நீ இல்லாதப்ப நான் அவனை நினைச்சுக்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்னங்க இது நகடப்பா மாதிரி இருக்கு? எனக்கா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரிக்கு. சரி, நீங்களே போட்டு விடுங்க. இதான் என் பொண்டாட்டி. ஆமா, இத நீங்களா வாங்குனீங்க? ஆமா, நான் தான் வாங்கினேன். இது வாங்குறதுக்கு பணம் சொல்லுங்க. இது வாங்க ஏது பணம்? என்கிட்ட இருந்துச்சு. ஏங்க, உங்க தின செலவுக்கு உங்க அப்பா கிட்ட தான் காசு வாங்கிட்டு போறீங்க. இது எப்படி? இது பார், இது எப்படி அது எப்படிலாம் கேட்காத. மோதிரம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. மோதிரம் மட்டும் தானா? அப்ப என்ன வலி? இது தொடச்சுக்கோங்க. செல்ல பரம பரம. முத போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடு தான். ஸ்டாப் 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 ஸ்டாப். பார்த்து வா. இந்த வீடு தானே? காஜா காஜா, என்ன காணா? காஜா ஆமா, யாரு இந்த பையன்? டேய், ஆள் தெரியாம பேசக்கூடாதுடா. இவருக்கு வந்து என் வயசு, நீ வந்து அண்ணன் தான் கூப்பிடணும். சரியா? அண்ணன் கூப்பிடு. சாரிண்ணா. சர்ரா. என்ன மகா இந்த பக்கம் இவனு கூட்டு வந்திருக்க? அன்னைக்கு கடையில கோபியத்தான் கிட்ட பாண்டிய பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, அந்த பையன் தான் இவன். ஓஹோ, கடத்திட்டீங்களா? ஏன்டா அப்படி கத்தி ஊரை கூப்பிடுற? சும்மா ஒரு தலைமுறை இருக்குன்னு சொல்லி கோவை மச்சான் தானே அனுப்பிச்சுட்டாரு. பேசாம வாய மூடிட்டுறா. நீயே காட்டி கொடுத்துருவ போல. அண்ணன் மிச்சார் கோபி அண்ணே, ஜாக்கிரதையா பாத்துக்குவல்ல. மா, கோபி அண்ணனுக்கும் உனக்கும் என்ன வேலைனாலும் இறங்கி நான் செய்வேன்.
எனக்கு செய்ய மாட்டியா? செய்வேன். கோபியானவனை கிணத்துல தரலாம் யோசிக்கவே மாட்டேன். தள்ளி பாரு டேய், இங்க பாரு, விளையாடுற காரியம் விளையாடாது. இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நீ எப்படி ஹேண்டில் பண்றேங்கிற பொறுத்து தான் அடுத்தடுத்து உனக்கு ப்ராஜெக்ட் தரப்படும். பாத்துக்க. ஓ, அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு எவ்வளவு கமிஷன்? அது ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட தான் கேட்கணும். அது யாரு? எல்லாம் கோவை மச்சான் தான், வேற யாரு? அப்ப அது காந்தி கணக்குன்னு சொல்லு. சம்பந்தம் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இங்க பாரு பாண்டி, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க காஜா வீட்ல இருந்து அவன் கூட விளையாண்டுட்டு நீங்க பத்திரமா இருங்க. ஒன்னா அது மிஸ். அதான் இந்த பாய் இருக்கான்ல. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பாய் சொல்ல கூடாது. ஹி இஸ் எ மேன். அண்ணன் கூப்பிடு. சாரி. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துக்கங்க. என்ன? அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் இருக்கேன்டா, நீ போ. சரி, நான் கிளம்புறேன். சரி வரேன். சரி, நீ பத்திரமா போ. காஃபி சாப்பிட்டு போலாம்க்கா. இல்லம்மா பரவாயில்ல, நான் வரேன். பத்திரமா போமா. சரிண்ணா, நான் கடைக்கு போயிட்டு வரேண்ணா. சரி போயிட்டா. சரி வாங்கடா, உள்ள போவோம். இவன் கால் பண்றேன். ஹலோ, என்னது? ஐயோ, மாறிடுமா. என்னது பங்க பிரிச்சுட்டாங்களா? ஏய், என்ன கேட்காம பங்க பிரிக்கிறாங்களா? என்ன அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? என்ன கலர் சட்டை போட்டா கேனைய நினைச்சிட்டு இருக்காங்களா? இரு வரேன். ஏய், இவ்வளவு பதட்டமா இருக்கா? மாட்டிடுமா? நீ சும்மா இரு. இது வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளம். இதை நான் போய் தீர்த்து வைக்கணும். நீ இவனை பத்திரமா பாத்துக்க. டேய் காஜா, சொல்ல மறந்துட்டேன்டா. இவன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது திண்டுகிட்டே இருப்பேன். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. நீ இதை உனக்கு கொடு. அவன் வேற ஏதாச்சும் கேட்டானா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. என்னோட இன்ஃபர்மேஷன் இல்லாம எந்த ஆக்ஷன் எடுக்காத, சரியா? பத்திரமா பாத்துக்க. காஜா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா. தாயை பிரிஞ்ச ஒரு குட்டிய மறுபடியும் தாயோட சேர்த்து வைக்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதை நம்ம மிஸ்காண்ட் பண்ணிடக்கூடாது. இதை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம்னா நம்மளுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும்டா. இந்த புண்ணியத்திலாவது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கணும்டா. உனக்கு தனியா எனக்கு தனியாடா. சும்மா லூஸ் தானே பேசிட்டு. போடா போடா, போய் பாத்துக்க. நீ பத்திரமா போ. அம்மா, பாண்டி பாண்டி, அம்மா எங்கம்மா போயிட்ட? பாண்டிய தேடி போயிருந்தப்பா. பாண்டிய தேடியா? பாண்டிக்கு என்ன? பாண்டி ஸ்கூலுக்கு போறேன்னு சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னா. எடுத்து வச்சுட்டு பார்த்தா ஆளக்கான அப்படியே போயிட்டான் போல இருக்கு. என்னம்மா நீ இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் வச்ச? நான் வந்து அவனை கோயிலுக்கு கூட்டு போகணும் உங்களுக்கு தெரியாது? டேய், எத்தனை நாள் இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு இழுத்திருப்பேன். இன்னைக்கு வந்து அதிசயமா பேசுற பாரு பேச்சு. அம்மா இப்ப அதுவா முக்கியம். பாண்டிய பாத்தியா இல்லையா? நான் அங்கிட்டு இங்கிட்டு அவனை தேடி பார்த்தப்பா, அவனை காணா. காணலியா? ஆமா, அந்த மக பாண்டிய பாக்குதா பேசுதா? ஒரே ஸ்கூல்ல இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்களா பேச மாட்டாங்களா? அதான் பாண்டி அங்கதான் போயிருப்பான். அவனை போய். டேய் மகாதேவா, ஏண்டா அவனுக்கு அம்மா அப்பான்னு நீங்க ரெண்டு பேரும் ஆறுதலா இல்ல. அவனா டீச்சர்னு ஒரு உறவை இழுத்து பிடிச்சிட்டு நிக்கிறான். அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? உறவா? அப்போ அவன் படிப்பு எக்கேடு கேட்டா பரவாயில்லையா? டேய், நீ உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாடா அவன் படிச்சிட்டு இருக்கான். அந்த மகா வந்ததுக்கு அப்புறம் தானே அவன் படிக்கவே ஆரம்பிச்சான். படிப்ப விடுறா. எந்த நேரமும் அம்மா அப்பான்னு இந்த குளத்துக்கிட்ட தானே இருப்பான். அவனை தேடி வர பசங்க எல்லாம் கூப்பிட்டா கூட அவன் விளையாட போக மாட்டானே. மகா வந்ததுக்கு அப்புறம் தானே அவன் முகத்துல சிரிப்பே வந்தது. அதுக்காக புள்ளைய அப்படியே விட்டுற முடியுமா? அப்ப ஆதாரமா நீங்க தானே அவனை விட்டீங்க. ஏன் கூட இருந்து அவனை பாத்துருக்க வேண்டியதானே? உன்கிட்ட பேசணும் பாருமா. பாண்டி அங்கதான் இருக்கணும். நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி சரி, இங்க பாரு, அங்க போய் சத்தம் கிட்ட போட்டு வைக்காத. ஆமா சொல்லிவிட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, பிறந்த நாள் அதுமா எங்க போனான்னு தெரியல. அதான் இங்க வந்தா நானு. இல்லைங்க, அன்னைக்கு நீங்க இங்க வந்து சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் பாண்டி ஒரு நாள் இங்க வந்தா. இனிமே இங்க வராதப்பா, அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன். எனக்கு மனசு கேட்காம தான் அவனை கோவப்பட்டு திட்டி அனுப்பிச்சேன். ஏண்டி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? நாளைக்கு பிறந்த நாள் அம்மா வருவாங்களான்னு என்கிட்ட கேட்டான். நான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன். ஒருவேளை அம்மாவை தேடி போயிருப்பானோ? அம்மாவா? இல்ல, பாட்டி வீட்ல இல்லன்னா அங்கதானே போயிருக்கணும். அதான். அம்மாவா? சொல்லுங்க. எங்க இருக்க? என்ன விஷயம்? பாண்டி அங்க இருந்தா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வை. பாண்டிய அனுப்பி வைக்கவா? என்ன சொல்றீங்க?
இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், நான் அங்க கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க என்ன கேக்குறீங்க? ஏன் உங்க அம்மா கூட தானே இருப்பா? இல்ல இங்க பாண்டிய காணோம். என்னது, பாண்டிய காணுமா? என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? என்னங்க என்ன பண்ணீங்க என் பையனை? ஆமா, எல்லாத்துக்கும் என்னைய குத்தம் சொல்லு. இந்த பாருங்க, என் புள்ள மட்டும் எனக்கு கிடைக்கல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதாண்டி நானும் சொல்றேன், என் புள்ள மட்டும் எனக்கு கிடைக்காம இருக்கட்டும், அப்புறம் தாண்டி இருக்கு உனக்கு. ஹலோ, நானே என் புள்ளைய கடல் பதறி போயிருக்கேன், என் மேல போய் கோவப்படுறீங்க? அடே கிளம்பி வா. இதோ வரேன், வந்து உங்களை வச்சுக்கிறேன். ஏய் முதல்ல கிளம்பி வாடி. பாண்டி அவங்க அம்மா கிட்டயும் வரலையா? ஐயோ. நான் என்னன்னு போய் பாக்குறேம்மா. சரிங்க. என்ன மகா, பாண்டிய காணோம்னு சொல்றாரு, நீ கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம நிக்கிற? எங்கம்மா, நம்ம எது சொன்னாலும் நீ யாரும் என் பிள்ளை விஷயத்துல தலையிடன்னு சொல்றாரு. ஏமாக்கா, பாண்டி எதை செய்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வான்னு சொன்னீங்க. எங்க போறான்னு உங்ககிட்ட சொல்லலையா? இல்லப்பா, அதான் சொல்றேன்ல, அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னா அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பாவம் அந்த பிள்ளை, பிறந்த நாள் அதுவுமா எங்க போய் சங்கடப்படுறானோ தெரியல. என்னத்த துணியெல்லாம் காய போட்டாச்சா? முடிஞ்சது மலரு. இந்தாங்க காஃபி. நன்றிமா. என்னத்த புதுசா நன்றிலாம் சொல்றீங்க? அதுக்கு என்ன மலரு, முகம் பார்த்து கொடுக்குறியே. சரி அதை விடு. நேத்து பெரியவர் பேசின பேச்சு ஒவ்வொன்றும் ஒரு சொல்லும் இன்னும் என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு மலரு. எவ்வளவு பெரிய மனசு, நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் நம்ம மனசுங்க நம்ம உறவுன்னு நினைக்கிறாரே. அதுதான் த மாமாவோட குணமே. சரியா சொன்ன மலரு. ஹலோ. ஹாய் பப்பு, என்ன பண்ணிட்டு இருக்க? நானா மேக்கப் பத்தி ஒரு புக் வந்துச்சு, அத படிச்சிட்டு இருக்கேன். அப்போ நீ இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்க? ஏன், என்ன விஷயம்? ஒண்ணில ராகினி, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? ஆமா ராகினி, என் பாஸ்போர்ட்ல ஒரு சின்ன விஷயம் விட்டு போச்சு. நேர்ல வர சொல்றாங்க, திருச்சி வரைக்கும் போகணும். அப்படியா? என்ன விட்டு போச்சு? அதா, என் பாஸ்போர்ட்ல என் பப்பு பேர் விட்டு போச்சான். நீ வந்தாதான் தருவாங்களாம். என்ன கிண்டல் பண்றீங்களா? ஓகே ஓகே, அப்ளை பண்ண பாஸ்போர்ட் வாங்க வர சொல்லிருக்காங்க. திருச்சி வரைக்கும் போகணும். தனியா நான் மட்டும் எப்படி? அதான் கார் இருக்கு, பிரச்சனை இல்ல. நீயும் துணைக்கு வந்தா. திருச்சிக்கா? அதுவும் தனியாவா? இல்ல, ஏன் கூட தான். என்ன விளையாடுறீங்களா? இங்க இருக்கிற ஹோட்டலுக்கு காஃபி சாப்பிட்டு கூப்பிட்டப்பவே 1000 யோசனை, இதுல திருச்சி வரைக்கும் வேற. ஏன் ராகினி, வந்தா என்ன? வந்தா என்னவா? எங்க வீட்ல கொன்னே போட்டுருவாங்க. ஓ அப்படியா? அப்போ உங்க வீட்டு நினைச்சா பயப்படுற, என் கூட வரதுக்கு இல்லல்ல? எனக்கும் அப்படிலாம் ஒண்ணும் ஆசை இல்ல. என்ன சொல்ற பப்பு? என்ன சொல்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிங்க அவ்வளவு தூரம் போறது? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அம்மாக்கு தெரிஞ்சா அதுக்கு மேல கஷ்டம். வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. கல்யாணம் முடியட்டும், எங்க வேணா போய்க்கலாம். ஏன், அது எனக்கு தெரியாதா? இல்லீங்க, வீட்ல தப்பா நினைப்பாங்க. என்ன ராகினி, எதுக்கு எடுத்தாலும் தப்பா நினைப்பாங்க சொல்லிட்டு இருக்க? ஏன் தப்பா நினைப்பாங்கன்ற பயம் இல்லாமையா உங்க அண்ணன் செகண்டா ஒரு பொண்ணை பிடிச்சாரு? தப்பா நினைப்பாங்கன்ற பயம் இல்லாமையா உன் அதான் அந்த செல்வரங்கம் வெப்பாட்டி வச்சாரு? என்னவோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. நீ என்ன பெரிய ஜமீன் குடும்பத்துல பிறந்திருக்க? சொல்லு ராகினி, சொல்லு. ஹலோ ராகினி, ராகினி, ஹலோ. யாரு போன்ல? ஒண்ணும் இல்ல. நீ யார் ராகினி போன்ல? பேச வேண்டியதானே? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல நீ, ஒண்ணும் இல்ல, விடுங்க. காஃபி சாப்பிடுறியா? வேண்டாம் நீ. ஹலோ. ஹலோ அக்கா, நான் ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க ராஜேஷ். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஏய் ராகினி, சண்டையா? சொல்லுங்க ராஜேஷ். அக்கா ராகினி அங்கதானே இருக்கா? அது அக்கா ஒன்னிலக்கா,
நான் பாஸ்போர்ட் விஷயமா திருச்சிக்கு போகணும், கூட வான்னு சொல்லி ராகினியை கூப்பிட்டேன். அவள் வீட்டில் திட்டுவாங்கன்னு சொன்னா. நானும் விளையாட்டுக்காக கோபியத்தை அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு விளையாட்டுக்காக தாங்க கேட்டேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் ப்ராட் மைண்டட் தான்க்கா சொல்ல வந்தேன். நான் கன்வே பண்ணதில் அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. அக்கா நான் எதுவும் தப்பாக எதுவும் சொல்லலை. அப்படி அவள் ஏதாவது தப்பாக நினச்சிட்டா நான் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அவளை என்கிட்ட பேச சொல்கிறீங்களா? ஏதான் விஷயமா? அக்கா நான் கேஷுவலாக தான் பேசினேன். அப்படி அவள் தப்பாக எடுத்துக்கிட்டானா க்ளோஸ் டைம் சாரி கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. இட்ஸ் ஓகே ராஜேஷ், இதுக்கு போய் எதுக்கு? இல்லக்கா அவ தப்பா என்ன மைண்ட் பண்ணி ஏதாவது. சரி நீங்க போனை வைங்க, நான் அவளை பேச சொல்றேன். என்ன ராகினி? இல்ல நீ அவர் தேவையே இல்லாம. இங்க பாரு, நான் ஒரு அர்த்தத்துல சொல்ல போய் ராகினி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு அதுக்கு நானே சாரி கேட்டுறேன்னு கோடி தடவை சாரி சொல்றாரு. இல்ல நீ அவர் உங்களை போய். இங்க பாரு, வார்த்தையை தப்பா எடுத்துட்டு கோச்சிக்கலாமா? மன்னிப்புனா 1000 தடவை அவர் கெஞ்சிறாரு. என்னது? இல்ல சாரி கேட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் என்ன, பேச வேண்டியதானே? இல்ல நீ அவர் வந்து. இங்க பாரு, தப்பா பேசுறாருன்னு வச்சுப்போமே, அவர் பேசுனது கரெக்ட்னு நினைச்சிருந்தா இத்தனை தடவை சாரி கேட்பாரா? கட்டிக்க போற பொண்ணுகிட்ட இத்தனை தடவை சாரி கேக்குறாருன்னா அவர் மனசுல எதையும் வச்சுக்கலன்னு தானே அர்த்தம். இல்ல நீ அவர் பேசுனதுல திடீர்னு எனக்கு ஏதோ குழப்பமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகினி, நீ பேசு. சரி பேசிட்டு கிளம்பு, பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரலாம். ம்